என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. 13 வருஷமா ஜனவரி 10க்கு பசுபதி பாண்டியன் நினைவஞ்சலி செலுத்திட்டு வந்துகிட்டு இருந்தோம். போன வருஷம் நம்மளால போக முடியலை. அது போக முடியாத காரணம் என்னன்னா, எனக்கு சுயமரியாதையை கற்றுக் கொடுத்தது எங்கள் அண்ணன் பசுபதி பாண்டியன் தான். தமிழ் தேசியத்தை கற்றுக் கொடுத்தது எங்கள் அண்ணன் தான். அந்த அடிப்படையில் தான் மதிக்காத வீட்டில் நம்ம வேண்டாம் போய் கால் வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றனால நான் அங்கே போகாமல் அவரோட வாழ்ந்த வீட்டுக்கு போய் அஞ்சலி செலுத்தணும். கூட மாவட்ட நிர்வாகிகளும் வந்தீங்க. அதே இது அதி விரைவில் மதுரை மாவட்டத்தில் அண்ணனுக்கு நினைவு மணிமண்டபம் அமைக்கப்படும். தமிழர் எழுச்சி கழக சார்பாக அது அனைத்து சமூகமும் கொண்டாடப்படும். காரணம் என்னன்னா, எல்லாருமே ஜாதிய தலைவராக பார்த்துட்டு இருக்காங்க. பசுபதி பாண்டியன் தூத்துக்குடி ஆர்பரை இப்போ நினைச்சாலும் ஒரு எம்பி எதை நினைச்சாலும் மூட முடியாது. 3 நாள் நுப்பாட்டி வச்சாரு. அதில் வெறும் தெய்வங்கிற சமூகம் மட்டும்தான் நம்மளை உயர்த்தணும் அவர் போராடலை. அனைத்து சமூகத்துக்குமே போராடினார். அப்பேற்பட்ட தலைவரை எப்படி ஜாதி தலைவராக்குறாங்க எனக்கு தெரியலை. எப்போ தமிழ் தேசியமாக மாறினானோ பசுபதி பாண்டியன் புகைப்படம் பயன்படுத்தக்கூடாது, பசுபதி பாண்டியன் புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு பசுபதி பாண்டியனே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அந்த மாதிரி நாங்கள் அப்படி ஒரு ஆள் நாங்கள். சின்ன சின்ன நாயெல்லாம் பசுபதி பாண்டியன் பெயர் பயன்படுத்தக்கூடாது, நீங்கள் தமிழர் எழுச்சிக்கலாம் தமிழ்நாடு அப்படி போயிட்டீங்கல்ல. அவர் பேர்லேயே கட்சி வச்சு நடத்திட்டு வந்தேன் நான். அப்புறம் அங்கங்கே இது மூலியமாக நம்ம பொறுப்பாளர்கிட்ட மாற்று கம்யூனிட்டி அப்புறம் சொந்த சுயசாதி இது பிரச்சனை பண்ணுறது. ஆனால் பேசிட்டு போயிடுறீங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், என்னோட பொறுப்பாளர்கள் கிடையாது, என்னோட உடன் பிறந்த தம்பிகள் யாராவது ஒருத்தர் என் தம்பிய மேலே கை வச்சா அவன் கை இருக்காது. அது காவல்துறையாக இருந்தாலும் சரி. ஏன்னா மறுபடியும் பல நிலைமைக்கு மாற்றிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்டா, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, உங்களுக்கு அதிகபட்சமாக தெரியாது, என் ஊருக்காரங்களுக்கு தெரியும். அந்த குணத்தை கொண்டு வந்துடாதீங்க, தாங்க மாட்டீங்க. இதில் என்ன காவல்துறைக்குண்டா, காவல்துறை என்ன பண்ணுறாங்கண்டா, ஜாதிய ரீதியாக பயன்படுறான். இவன் ஒரு ரவுடியாக சித்தரிக்கும் போது எது சப்போர்ட் எனி டைம். ஆனால் தமிழ் தேசியமாக மாறி போனால் இவன் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு சென்னையில் தம்பிகளுக்கு தெரியும், அப்படியே பின்னாடி மாட்ட என்னடா பழைய மாடல் இங்கே வச்சிருக்கிறதா அந்த மாதிரி நினச்சிட்டு வந்துட்டு அந்த இதுக்கான இதெல்லாம் போராட்டம். நாங்கள் மறுபடியும் அதுக்கு பதில் மனு கொடுத்தேன். இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு பண்ணேன். இப்போ ஒவ்வொரு தம்பியிலையும் மைக்கு பேச விட்டுருக்கேன். இதே என்னோட பெரிய சாதனையாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். காரணம் என்னான்டா, ஆயுதம் பிடிக்கிறேன் கையில் இம்புட்டுன்னு மைக்கை பிடிக்கிறது பெரிய சாதனையாக இருக்குது. அதை நான் உணர்ந்து சொல்கிறேன். உண்மையிலே அது பெரிய விஷயம்தான். நான் போன வருஷம் 1ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பேசினேன். அதுக்கப்புறம் இப்போ பேசுகிறேன். கரெக்டாக 1 வருஷம் ஆயிடுச்சு நான் மைக்கு பேசி. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் பக்குவமாக இருக்கீங்க. இந்த வருஷம் நீங்கள் உங்களையும் பேச வச்சுருக்கீங்க. இதை இப்படியே நீங்கள் தொடர்ந்து பயணிங்க. மறுபடியும் உங்களுக்கு சமூக உணர்வு தான் இருக்கணுமே தவிர சமூக வெறி இருக்கக்கூடாது, ஜாதி வெறி இருக்கக்கூடாது. சமூக உணர்வு இருக்கலாம். எவ்வளோ வேணாலும் வச்சுக்க, ஒரு சமூகம் வச்சுக்க. இன்னைக்கு இந்த அருண் பாண்டியன் ஜெயிச்சுட்டேன்னு தான் சொல்கிறேன். இங்கே நான் பெருமைக்கு சொல்ல, தமிழர் எழுச்சி கழகத்தில் அனைத்து சமுதாயமும் பொறுப்பாளராக இருக்காங்க. அனைத்து சமுதாயத்திலையும் மாவட்டத்தில் கொடுத்துருக்கேன். இங்கே வெறும் தெய்வங்களுக்கு மட்டும் பொறுப்பு நான் கொடுக்கவே கிடையாது. முஸ்லீம் இருக்காங்க, கவுண்டர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்களே. ஒடுக்கப்பட்ட மக்கள் அடித்தட்டில் இருக்க அறநிலைய மக்களுக்கும் மாவட்டத்தில் பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கேன். நான் அந்த மாதிரி தான் பயணிச்சுட்டு இருக்கோம். நிறையா பேச வேண்டியதான், நேரமின்மை காரணமாக இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். உங்கள் பயணத்தை விரைவுபடுத்துங்க. நம்ம அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணிக்கணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்து ஒவ்வொரு மாவட்டமும் இந்த 1 வருஷத்தில் பணியாற்றி கட்சி இவ்வளவு சீக்கிரத்தில் சென்னை வரையும் பயணிக்கிற மாதிரி ரெடி பண்ண அந்த மாவட்டங்களுக்கு நம்ம ஒரு
இது கொடுக்குறோம், சீல்டு கொடுக்குறோம், நினைவு பரிசு. அப்புறம் இணையதளத்தில் நம்மளை வந்து நிறையா அந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பரப்புரை பண்ண இளைஞர்களுக்கு நினைவு பரிசு வழங்க இருக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களாக கூப்பிடுவாங்க, வந்து அமைதியாக வாங்கிக்கணும். நன்றி.